நாட்டுக்கு வந்திறங்கியது புதிய பேருந்துகள், மக்களுக்கு அடித்த மற்றொரு அதிர்ஷ்டம். இலங்கையில் பொது போக்குவரத்து அமைப்பை நவீனமயமாக்கும் ஒரு முக்கிய மைல்கல்லாக புதிதாக இறக்குமதி செய்யப்பட்ட லோ ஃப்ளோர் பஸ் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. முதல் கட்டமாக மாற்றுத்திறனாளிகளுக்காக இந்த பேருந்துகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. மாற்றுத்திறனாளிகள் உட்பட அனைத்து பயணிகளுக்கும் இலகுவான அணுகல், மேம்பட்ட வசதி மற்றும் சௌகரியத்தை வழங்கும் வகையில் இந்த பேருந்துகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. எரிவாயு விலை உயர்வு காரணமாக இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் சில உணவு வகைகளின் விலைகள் அதிகரிக்கப்படும் என அகில இலங்கை சிற்றுண்டி சாலைகள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி சாதாரண தேநீர் 5 ரூபாவாலும், பால் தேநீர் மற்றும் சிற்றுண்டிகள் 10 ரூபாவாலும் அதிகரிக்கப்பட உள்ளது. மற்றும் ரைஸ் மற்றும் கொத்துரொட்டி ஆகியவை 25 ரூபாவால் அதிகரிக்கப்படும் என அகில இலங்கை உணவகம் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் விலை உயர்வு தொடர்பில் கொந்தளிக்கும் எதிர்க்கட்சியினருக்கு பதிலடி கொடுத்த ஜனாதிபதி எனுடன், நான் எண்ணெய் கிணறு உரிமையாளன் அல்ல, எனக்கு லாபம் ஈட்டுவதற்காக எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்படவில்லை. நான் எந்த ஒரு கூட்டுத்தாபனத்திலும் முகவரும் அல்ல. மத்திய கிழக்கு மோதல்களால் எத்தகைய சவால்கள் ஏற்பட்டாலும் இன்னும் 2 மாதங்களுக்கு தடையின்றி எரிபொருள் மற்றும் மின்சார விநியோகத்தை முன்னெடுத்து செல்வதற்கான கையிருப்பு இலங்கையிடம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள மோதல்கள் காரணமாக எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்தி எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். කර බාණ්ඩාගාර බිල් පත්වල පොලි අනුපාතිකය තනි ඉලක්කම 8ට ආසන්න ඉලක්කමේ පවත්වාගෙන අපි සමත් වෙලා තියෙනවා. ඒ සමස්ත ආර්ථිකයටම වැදගත් සාධකයක්. ඔබට මතකයි පොලි අනුපාතික 33ට 36ට OD එක ගියත් 36ට කොහොමද ව්‍යාපාරය කරන්නේ, කොහොමද කර්මාන්තයක් කරන්නේ? හැබැයි අපි තනි ඉලක්කමේ 8ට ආසන්න ඉලක්කමේ අපි බැංකු පොලි අනුපාතික පවත්වාගෙන යනවා. அநீதியான முறையில் அதிகரிக்கப்பட்ட எரிபொருள் விலையை உடனடியாக குறைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை. ஒரு பீப்பாய் எண்ணெய் விலை இருந்ததை விட மேலும் குறைந்து கொண்டிருப்பதால் இந்த விலை அதிகரிப்பை நியாயப்படுத்த முடியாது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். පිරී ඉතිරී යන සම්පත් ටික, මුදල් ටික දැන් යොදවන්න, මේ හදිසි අවස්ථාවේ යොදවන්න. அனுர இல்லை என்றால் நாடு பாதாளம் நோக்கி சென்றுவிடும். கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பு. அனுர தலைமையின் கீழே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இல்லைன்னு சொன்னார். இன்னைக்கெல்லாம் ஏற்பட்ட இந்த தித்வா புயலா அல்லது இந்த நெருக்கடிகளின் போது என்ன நடந்திருக்கு, நம்ம சுனாமியின் போது சுனாமி காசை கொள்ளடிச்சவனுங்க இருக்காங்க, சுனாமி காசை கொள்ளடிச்சவனுங்க இருக்காங்க, சுனாமி நிதியத்தை சரியா அப்படியாப்பட்ட ஆக்கள் இருந்து மக்களுக்கு வழங்கியன, மக்களுக்கு அதாவது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு விவசாயிகளுக்கு வழங்கின நிதியை கொள்ளடிச்ச கொண்டிருக்கிறானுங்களா இல்லையா? இன்னைக்கு சாதாரண அரசியல்வாதிகளாக வந்தவர்கள்லாம் பெரிய கோடீஸ்வர குபேரர்களாக எப்படி மாறினார்கள்? யார்கிட்ட காசு? இதனால தான் நம்ம சொல்றோம் என்ன கேட்டோம், நீங்க நாங்க இருந்தாலும் சரி இல்லாட்டி சரியா, இது நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லணும். நாளைக்கு இந்த நாட்டில் ஒரு அரசியல் மாற்றம் என்கிட்ட, அரசியல்ங்கிறது அத்தியாவசியமான, அரசியல் தான் எல்லாமே தீர்மானிக்குது. நமக்கு எங்களுக்கெல்லாம் அரசியல் வேணாம், அரசியல் எங்களுக்கு சோறு போடுதான் இப்படி கேட்கணும் தான். சோறு சாப்பிடுற அரசியல் விலையை நிர்மாணிக்கிறது யாரு? அரசியல். இன்னைக்கு இருக்கணும் அரசியல் ஆலை உண்மையாளர்கள் யாரு? இதுக்கு முன்னுக்கு எங்களுக்கு கூட்டுறவு சங்கங்கள் இருந்துச்சு தானே, சின்ன சின்ன ஆலைகள் இருந்துச்சு தானே, அதெல்லாம் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது ஏன்? அந்த ஆலைகள்லாம் இறுக்கமாக இருந்த நடந்திருக்கும், பறந்துபட்ட நிலைமையில சென்றிருக்கலாம். ஆனா இன்றைக்கு இன்னைக்கு அரசாங்கம் ஃபுல்லா ட்ரை பண்ணுதுன்னா வருகின்ற நெல்ல 120% நிலசரி கொள்வனம் செய்து இந்த விலை என்ன தளம்பல் நிலையிலிருந்து ஓரளவு நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் லிட்ரோ எரிவாயு விலைகளை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. அதன்படி 12.5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 300 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை 3990 ரூபாயாகும். அதேபோல் 5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 120 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை 1602 ரூபாயாகும். மேலும் 2.3 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 56 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை 750 ரூபாவாகும். யாழ்ப்பாணத்தில் தொடரும் வன்முறை, வேனுக்கு தீ வைத்த கும்பல். யாழ்ப்பாணம் கொடிகாம பகுதியில் அதிகாலை பேருந்து ஒன்றிற்கு தீ வைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
பேருந்து சேவையில் ஈடுபட்டு வரும் இரு தரப்பினரிடையே நிலவிய நீண்டகால முரண்பாடு காரணமாக பழிவாங்கும் நோக்கில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கொடிகாம போலீசார் உடனடியாக கைது செய்துள்ளனர். அமெரிக்காவின் கதையை கேட்டு ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக பயணித்த தாய்லாந்து சரக்கு கப்பல் மீது ஈரான் தாக்குதல். ஹார்முஸ் வழியாக பயணிக்க விரும்பிய 3 கப்பல்களை ஈரான் தாக்கியுள்ளதாகவும் இதில் ஒரு தாய்லாந்து கப்பலும் உள்ளடங்குவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சக்தி தொடர்பாக எதிர்க்கட்சியினர் வைக்கின்ற குற்றச்சாட்டுக்கள் உண்மையாகவே அது பொய்யானது என்று நாங்கள் கூறுகிறோம். இது அரசியல் நோக்கத்திற்காக நாங்கள் இந்த பிரியாசக்தி செயற்திட்டத்தை செய்யவில்லை. உண்மையாகவே ஜனாதிபதி அவர்கள் கிராமிய வறுமையை ஒழிக்கும் முகமாக கிராம மட்டத்திலிருந்து அரசாங்கங்கள் எடுக்கின்ற செயற்திட்டங்கள் தொடர்பாக மக்கள் முடிவெடுக்க வேண்டியது இருக்குது. இதுநாள் வரைக்கும் மேல் மட்டங்களில் இருந்து வந்த அபிவிருத்திகள் தான் நடைபெற்றிருந்தது. இப்போது பிரியாசக்தி என்றது மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அதனூடாக அபிவிருத்தியை மேற்கொள்வதற்கு ஒரு கட்டமே இந்த பிரியாசக்தி. அதாவது ஒவ்வொரு கிராமத்திலும் 15-20 அங்கத்தவர்களை கொண்ட ஒரு குழுக்கள் இருக்கின்றன. அந்த குழுக்கள் பிரேரிக்கின்ற பட்சத்தில் செயற்பாடுகளை முன்னோக்கிய கிராம மட்டங்களில் அபிவிருத்தியை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான ஒரு செயற்திட்டமே ஒழிய இது அரசியல் நோக்கத்திற்கான செயற்திட்டம் இல்லை என்று தெளிவாக கூறுகிறது. ඔබෙවැනි උච්චාවචන වෙන අවිනිශ්චිත වෙළඳපොළක ගනුදෙනු කරන්න ඉන්නේ නෑ. ඒ වගේම තමයි තෙල් සමාදම්. අවිනිශ්චිතයි. අද ලෝඩ් කරන නැව මෙහෙට එනකොට මොනවා වේවිද? ඉන්ෂුරන්ස් ගාස්තු විශාල ලෙස වැඩි වෙමින් තිබෙනවා. සමහර විවෘතව ගැන සමහර තෙල් ටෙන්ඩර් කැන්සල් වෙමින් තියෙනවා. ඒ කවුරුවත් අවිනිශ්චිත ලෝකයක ව්‍යාපාර ගනුදෙනු කරන්නේ නැහැ. ඒ නිසා අපි පමණක් ලෝකේ හැම දෙනාම මේ අවිනිශ්චිත ලෝකයේ පැටලුණු පංගුකරුවන් බවට පත් වී තිබෙනවා. ඒ නිසා අවිනිශ්චිතතාවයක් අපි ඉදිරිපිට තිබෙනවා. මම කලින් කිව්වේ අපේ ආර්ථිකයටත් අවිනිශ්චිතතාවය අවිශ්වාසය අරුබුද ඇති කරනවා. ලෝකයටත් වර්තමානයේ අවිනිශ්චිතතාවය අවිශ්වාසය ගොඩනැගිලා කොතනින් කොහොම කෙලවර වේවිද? ඔබට කියන්න පුළුවන්ද? මට කියන්න පුළුවන්ද? කවුරු හරි මගෙන් ඇහුවොත් නැවත තෙල් මිල වැඩි වෙනවද කියලා මගෙන් ඇහුවොත් මම ඔබෙන් අහනවා යුද්ධ ඉවර වෙන්නේ කවදද කියලා. එදාට පිළිතුරු ලැබෙනවා. එතන අවිනිශ්චිතකම තියද්දී මේ වෙළඳපොළ අපිට නිශ්චිත කරන්න බෑ. කරන්න බෑනේ. අපි ගැට ගැහුණු ලෝකය. ඒ වගේම අපේ සමාජ හැසිරීමත් යම් ප්‍රමාණයට අපිට අර්බුදයක්. මම කියන්නේ මිනිස්සුන්ට කිසිසේත්ම මම චෝදනා කරන්නේ නැහැ. තෙල්, ගෑස් අහිමි මේ ප්‍රතිවිපාක වලට අපේ රට ජනතාව මුහුණ දුන්න පෝලිම් වල මැරුණා. එනිසා කියමනක් තියෙනවා ගිනි පැනෙල්ලෙන් බැට කාපු මිනිස්සයා කලාමැදිරි එළියටත් බයයි කියලා. එනිසා තෙල් වෙළඳපොලේ කුඩා චලනයක් ඇති වේවි කියලා හැඟෙනකොටම පෝලිම් වල ඉන්නවා. තෙල් එක්රැස් කරන්න පටන් ගන්නවා. මාර්තු මාසයේ 1 වෙනිදා අපේ ඩීසල් අලවිය කිලෝ ලීටර 4500යි. මාර්තු මාසයේ 3 වෙනිදා අපේ ඩීසල් අලවිය කිලෝ ලීටර 10500යි. තේරුම් ගන්න පුළුවන් අරුබුදේ. අපේ පෙට්‍රල් අලවිය කිලෝ ලීටර 4000ක් වගේ තිබුණා. ඒක කිලෝ ලීටර 9000ට වගේ වැඩි වුණා. දැන් ආය 6000ට අඩු වෙලා තියෙනවා.